பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆம் அன்பு இறை உறவுகளே, இறை வார்த்தையாக விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை. மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமானதை தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால், கட்டளைகளை நாம் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காத காரணத்தினால் பலவிதமான கொள்ளை நோய்கள் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, அதனால் பாதிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் அவர் நமக்கு குணமாக்கும் ஆண்டவராக நம்மிடையே இருக்கிறார். நல்ல சுகத்தை பெற வேண்டுமா? நல்ல உடல்நல குணத்தை பெற வேண்டுமா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சட்டங்களை மதிப்போம். அவர் கொடுத்த சட்டங்கள் என்ன? இதோ, உன் மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்கிறார். ஆம், அந்த அன்பு கூறுவோம், அடுத்தவர் மீது அன்பு கூறுவோம். ஆண்டவர் நம்மை எல்லா நலன்களாலும்